தான் உய்ய பயன் கருதி செய்வது. அது புத்திர காமேஷ்டி, அஸ்வமேதம் முதலியன. உலகம் உய்ய பொதுநலன் கருதி செய்வது. அது உத்தம எனப்படும். வேந்தர் பெருமானி, உலக நலன் கருதி நான் தருக்கள் நிறைந்த குளிர்ந்த கானகத்தில் யாகம் செய்வேன். அதனை அசுரர்கள் தடுத்து இடையூறு செய்கிறார்கள். ஆதலால் அந்த வேள்வியை காவல் புரிய ஒருவனை அனுப்ப வேண்டும் என்று கூறினார். நல்லது சுமந்திரரே, ஒரு போர் வீரனை அனுப்பு. மன்னவனி, சாமானியமான போர் வீரனால் ஆகாது. சுவாமி சேனை தலைவனை அனுப்புகிறேன். அன்பனே, சேனாதிபதியால் ஆகாது. ஐயனே, அடியேன் வருகிறேன். வேந்தனே, உன்னாலும் ஆகாது. உன்னை பார்க்கினும் சிறந்தவன் ஒருவன் இருக்கிறான், அவனை அனுப்புக. குருநாதா, என்னை பார்க்கிலும் சிறந்தவன் அயோத்தியில் இருக்கிறானா? நான் 10 ரதங்களை வென்றவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், அடியேன் சம்பரனையே அளித்தவன், தோல்வலியும் வாழ்வலியும் மிக்கவன். சுமந்திரரே, என்னை பார்க்கினும் சிறந்தவன் அயோத்தியில் இருக்கிறானா? கொற்றவரே, உன்னை விட சிறந்தவன் வர்க்க, மத்திய, பாதாளம் ஆகிய மூவுலகிலும் இல்லை. குருநாதா, சுமத்திரர் அதிநுட்பமான மதிநுட்பம் உடையவர். அவர் கூறியதை கேட்டீரா? என்னை விட சிறந்தவன் இல்லை. இல்லாததை இருப்பதாக நினைத்து எண்ணி கூறுகிறீர். ஒருவன் ஆமை மயிர் கலம்பகம் கேட்டானாம், இன்னொருவன் குதிரை கொம்பு பொடி டப்பி கேட்டானாம். அதுபோல எனக்கு நிகர் ஒருவரும் இல்லை, உண்டு என்று தாங்கள் கூறுகிறீர்கள். தசரதா, உன்னை பார்க்கிலும் 1,000,000 மடங்கு உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கிறான், அவனை அனுப்பு. இல்லாத ஒன்றை இருப்பதாக நான் ஒருபோதும் கூற மாட்டேன். என் வாக்கு சத்தியம். விஸ்வாமித்திரருடைய வாசகங்களை கேட்டு தசரதர் சிறிது சிந்தித்தார். குருநாதா, என்னை பார்க்கிலும் பல மடங்கு உயர்ந்தவர் வசிஷ்ட முனிவர், அவரை அழைத்து போங்கள். விஸ்வாமித்திரர் புன்னகை பூத்தார். அவர் ஒரு தாடி, நான் ஒரு தாடி. 2 தாடிகளும் சென்று தாடகையிடம் வாதாடி நிற்க வேண்டும். நான் கூறுவது வசிஷ்டரை அன்று, அவன் வேத வேந்தன், அவன்தான் ராமன். மன்னவனே, நீ பெற்ற 4 மைந்தல்களில் கரிய செம்மல் அறிய ஆற்றல் படைத்தவன் ராமனை அனுப்பு என்றார். ராமனை அனுப்பு என்ற சொல் புண்ணிலே வேல் பாய்ந்தது போல் மன்னவனை வாட்டி வதைத்தது. அளவில்லாத அல்லல் அடைந்தார். விஸ்வாமித்திரருடைய திருவடியில் விழுந்தார். கவலை கடலில் ஆழ்ந்தார். குருநாதா, ராமன் இளம் பாலகன், போர்முகம் அறியாதவன், மாயத்தில் வல்ல, அரக்கர்களை வெல்லும் திறன் அறியாதவன். அடியேன் பல போர்களில் வென்று இருக்கிறேன். நான் வருகிறேன், அரக்கர்களை கொன்று வேள்வியை முடித்து கொடுப்பேன் என்றார். தசரதர் ராமரை தன்னுடன் அனுப்பாததால் விஸ்வாமித்திரர் வெகுண்டெழுந்தார். அவருடைய கோபக்கனல் உலகை வெதுப்பியது. சூரியன் மேலண்டத்திற்கு போய் மறைந்தார். நிலம் நடுங்கியது. திசை யானைகள் அஞ்சி ஓடுகின்றன. சரசரங்கள் எல்லாம் அசைந்தன. வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திர முனிவரின் சீற்றத்திற்கு அஞ்சி தசரதரை பார்த்து, மன்னவரே, ராமனை விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வையுங்கள். அதனால் ராமனுக்கும் ஆதித்ய குலத்திற்கும் நன்மை உண்டாகும். என் வார்த்தையை தட்ட வேண்டாம் என்று